வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பிரச்சாரத்தின் பொழுது உதயநிதிக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இனதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் நிறைய விதமான இடங்களில் எதிர்ப்புகள் என்பது கண்டிப்பாக இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை இளைஞர் நல அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது நிறைய விதமான பொதுமக்கள் கேள்விகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் அனைத்தும் செய்யப்படும், அமல்படுத்தப்படும், அப்படி இப்படி என்று பலவிதமான விஷயங்களை நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய இரட்டை இலை சின்னத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நிறைய விதமான தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழலில் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய அப்பா பெயர் கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூலகம், கலைஞர் நூலகத்தின் அதன் பிறகு இருக்கக்கூடிய அறிவாலயம், கலைஞர் விளையாட்டு திடல், கலைஞர் பள்ளி, கலைஞர் கூடம், அப்படி இப்படி என்று எல்லா இடத்திற்கும் கலைஞர் என்று பெயரை வைத்துக்கொண்டு மக்களிடம் வாங்கக்கூடிய வரிப்பணத்தை அனைத்தையுமே பெரும் விதத்தில் கலைஞர் என்ற பெயரை வைத்து தன் அப்பாவின் பெயரை நிலைநாட்டுவதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு நலனுக்காக இதையும் செயல்வில்லை என்று ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் இன்னொரு தகவலையும் குறிப்பிடுகிறார். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதாவது சென்னை நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டை போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் வித்தியாசமாக பொருள்களில் விலை பல மடங்கு உயர்த்தி விட்டதாகவும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஊழல் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையில் இருப்பதாகவும் இபிஎஸ் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலைமையில் இது பெரும் விதத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாகட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாகட்டும், எல்லாருக்குமே தேவை எலெக்ஷன் வாக்குகள். அது எப்படி இருக்கிறதுன்னு பிளான் போட்டிருந்தாலும் நம்மளுடைய உதயநிதி அவர்களுக்கு பெரும் விதத்தில் தான் நம்மளுடைய பிரச்சாரத்தில் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான எதிர்ப்புகள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது எதிர்கேள்விகள் என்பது உதயநிதியை பார்த்தே கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்யலை, நீங்கள் ஏன் வரமாட்டீங்க, தேர்தலுக்கு மட்டும் வரீங்க, அப்படி இப்படின்னு பேச்சுக்கள் எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடந்துறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும், புரியப்படும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.